நாகைக்கும் விஜய் அரசியல் பயணத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன விளக்குகிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். வணக்கம். தன்னோட இரண்டாவது மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை தாவேகா தலைவர் விஜய் நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில் மேற்கொண்டார். நாகப்பட்டினத்திற்கும் தாவேகா தலைவர் விஜய்க்கும் ஒரு 14 வருட தொடர்பு இருக்குது. குறிப்பாக நடிகராக இருந்து அரசியலுக்குள் நுழைவதற்கு அச்சாரம் போட்ட இடமே நாகை தான் சொன்னால் நம்புவீங்களா? அதை அவரே சொல்கிறாரு, கேளுங்க பார்ப்போம். நாகப்பட்டினத்தில் 14 வருஷத்துக்கு முன்னாடி 2011 February 22 இதே நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று நடத்தணும் இல்லையா? இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒண்ணு புதுசு இல்ல கண்ணா. எப்போ வந்தாச்சு. தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு நடந்த பொதுக்கூட்டம், அவரே சொன்னாரு எதனால் அந்த பொதுக்கூட்டம் நடந்துச்சுன்னு. அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துக்க விஜய் வந்த காட்சிகள், அதே போன்று எவ்வாறு அவர் வந்தார் என்பதை தற்போது பார்க்கலாம். கருப்பு சட்டை போட்டு இப்ப மாதிரியே ரசிகர்களின் வெள்ளத்தில் மிதந்து வந்ததை பார்த்தோம். இந்த கூட்டம் எந்த காலகட்டத்தில் எந்த பின்னணியில் நடந்துச்சு என நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. குறிப்பாக விஜய் என்னவெல்லாம் அந்த கூட்டத்தில் பேசினாரு என்பதையும் தற்போது ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல்ல 130 மீனவர்கள் அந்த காலகட்டத்தில் 2011ஆம் ஆண்டு காலகட்டத்தில் 130 மீனவர்கள் மீது தொடர்ந்து இலங்கை கடற்படை தாக்குதல் என்பது நடைபெற்றது. குறிப்பாக வேதாரண்யம் மீனவர் ஜெயக்குமார் என்பவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இந்த விஷயங்களுக்காக தான் கண்டித்து விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த பொழுது நாகப்பட்டினத்தில் ஒரு தனியார் கல்லூரி வளாகம் அருகே இந்த பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால், விஜய் மக்கள் இயக்கமாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செஞ்சுட்டு வந்தாலும் ஒரு அரசியலுக்கான ஒரு அச்சாரம் போன்ற ஒரு பெரிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணது இந்த விஷயத்தில் தான். இந்த விவகாரத்தில் தான் விஜய் மக்கள் இயக்கம்னுடைய முதல் பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அப்பொழுதும் பல்வேறு தள்ளுமுள்ளுகள், இந்த தொடர்ந்து ரசிகர்களுடைய வருகை என்பது இருந்ததுனால அப்பொழுது சில லத்தி சார்ஜும், அதாவது அந்த காலகட்டத்தில் லேசான தடியடியும் நடத்தப்பட்டது.